இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய மாங்காயை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குளோபல் கிச்சன். நான் இதுக்கு நல்லா பச்சை மாங்காயை எடுத்து கொஞ்சம் பெரிய துண்டுகளாக இது போல் போட்டு வச்சுருக்கேன். இது குழம்பு தாளிக்கிற ப்ராசஸை பார்த்துருவோம். இதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வெந்தயம், வரமிளகாய் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், பெருங்காயம், சாம்பார் தூள், மஞ்சள் தூள், சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இது போல் கட் பண்ணிக்கணும். 10 பீஸ் பூண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, புளி எலுமிச்சை சைஸ் அளவுக்கு எடுத்து இது போல் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வாங்க குழம்பு தாளிக்கிற ப்ராசஸை பார்த்துருவோம். ஸ்டவ்வில் வானொலி வச்சு வானொலி சூடானோடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கணும். ஒன்றுக்கும் ஒரு செகண்ட் விடுங்க, நல்லா பொரிஞ்சு வரணும். வரமிளகாய் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுட்டு பெருங்காயம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்ச பூண்டுகளை போட்டு பாதி வெந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கணும். அதுவும் நல்லா பாதி வெந்துடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலைகளை போட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச மாங்காய் துண்டுகளை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். மூடி போட்டு வச்சுட்டு அப்பப்போ நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இதுலேயே நல்லா 3/4 பதம் எண்ணெயில் வதங்கி வந்துடணும் மாங்காய். அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு குழம்பு சாப்பிட்றக்கு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நான் எடுத்து வச்ச மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கங்க. இதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி கொடுக்கணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இன்னும் 1 டம்ளர் தண்ணி நம்ம அதிகமாக விட்டுக்கணும். ஏன்னா இன்னும் 1/4 பாகம் மாங்காய் வெந்து வரணும். அதுக்காக விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா அப்பப்போ கிளறி கொடுத்துட்டே இருந்தால் நமக்கு 5 நிமிஷத்தில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சூப்பரான டேஸ்டியான மாங்காய் குழம்பு ரெடி. இந்த குழம்ப ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில்லை, வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணால் கூட 1 வாரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த சீசனில் மிஸ் பண்ணிடாதீங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.